ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லெவல் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் ரிங் டிசைன்ங்கிற மானுவால் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். 5 நேமிக்கிறது போல் எபிசோட் 6 நேம் மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன். எபிசோட் 6 தான் 5 அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ மாற்றிட்டேன், வேணா போய் பாருங்கள். சாரி, இனிமேல் தப்போ நான் பார்த்துக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஒரு மனுஷனுக்காக சோதனையா? என்னை தூங்க விடுங்க. என் நேரத்தை வீணாக்குனதுக்கு விளைவை சந்திக்க தயாராக இருக்கீங்களா அப்படின்னு அந்த கமாண்டர் கேட்குறான். தேவையில்லை, நான் பூர்த்தி செஞ்சுட்டேன், அதனால் என்னை சோதிங்க. அதோட ஸ்கில் பாக்ஸ் லேட்டு என்ன ஒரு ஸ்கில் பாக்ஸ் தேர்ந்தெடுக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இது ரொம்ப பெருசாக பேசுறீங்க. லெவல் 6 வந்ததெல்லாம் இது பாஸ் ஆக வைக்காது. இவன் லெவல் 4 லேட்டு லெவல் 6 ஒரே நாளில் போயிட்டானா? நீங்கள் என்ன இப்போ திரும்பி பார்க்குறீங்களா? நான் இதை தான் செஞ்சுட்டேன்னா இங்கே சாக்குரா ஐட்டம் அனுப்பி வைக்கிறதா சொன்னீங்களே, இல்லை பீஸ்மேன்லாம் உங்கள் வாக்கை நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இவ்வளோ நம்பிக்கை எங்கேருந்து வருது அப்படின்னு சைலண்ட் ஒரு பீஸ்மேன் கேட்குறான். சும்மா இருக்கு, என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரில, ஆனால் நீங்கள் சொல்கிறது போலே செய்யும். எனக்காக உருவாக்கப்பட்டதை ஒரு ஹியூமன் கடந்து செல்வாங்கிறதெல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்கிறான். லெவல் 6 வந்துட்டிங்களா? சரி, இப்போயே ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பீஸ்மேன் ட்ரெஸ்லாம் ஸ்ட்ராங்கான இருப்பாங்க, நீங்கள் எங்கள் அளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு அந்த ப்ரீஸ்ட் சொல்கிறான். இவனை நம்ம பூசாரினே கூப்பிடும். பாஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் சொன்னபடி அந்த ஸ்கில் வால்ட்டுக்குள்ளே உங்களை அனுப்புகிறோம் அப்படின்னு அந்த பூசாரி சொல்கிறான். ரொம்ப சிம்பிள் தான். இந்த டெஸ்க் மேலே இருக்கிற கல்லை பாருங்கள், அதை நீங்கள் ஒரு பஞ்சில் செதுச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதில் பாஸ். விரிசல் அவ்வளோதானா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இந்த கல்லை வச்சு அவனை வெளியேற்றணும்னு திட்டமிடுறாரு இருக்கு. லெவல் 10 வாரியர் கூட இதில் கிராக் போட கஷ்டப்படுவான். ரெகுலராக யூஸ் பண்ணுற கல்லை தான் யூஸ் பண்ணுறோம். முடிஞ்ச அளவு உங்கள் சந்தோஷத்தை கீப் பண்ணிக்கோங்க பீஸ்மேன் சொல்கிறான். பீஸ்மேனுக்கு ஈஸி, செய்ய வேண்டியதெல்லாம் அதை ஒரே அடியில் ஸ்க்ராட்ச் பண்ணும், அவ்வளோதான். இப்போ நான் அதை எப்படி செய்யணும்னு செஞ்சு கட்டுறேன் அப்படின்னு கமாண்டர் சொல்கிறாரு. லெவல் 10 இருக்கணும் கூட இல்லை ஸ்க்ராட்ச் பண்ண முடியாது. வழக்கமான கல்லாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் இந்த மனுஷன் நான் ரொம்பவே இருக்கிறேன், அதனால் இப்போ இது வேற கதை அப்படின்னு அந்த கமாண்டர் யோசிக்கிறான். க்ளோஸாக பாரு, இது எப்படி செய்யணும்னு. நான் லெவல் 20 இருக்கேன், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணி கட்டுறேன் பாரு அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்கிறான். இந்த கல்லுலேயே ஃபோர்ஸாக அவர் குத்து விட்றான். ஃபோர்ஸில் அடித்து கூட அந்த கல்லில் 2 கீரால் தான் விழுந்திருக்கு. இது ரொம்ப சிம்பிள் தான், இப்போ ஒன்றால் என்ன முடியும்னு காட்டு அப்படின்னு கமாண்டர் சொல்கிறான். இப்போ நான் அடிக்கிறேன் பாரு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். மாஸ்டர், உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சாக்குரா சொல்லுது. சின்ன அடையாளமா? இதனோட இறுதி உடலமைப்பு சக்தியை பயன்படுத்தி இதனால் உடைக்க முடியும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். மொத்த இம்பேக்டையும் இந்த என் ஃபிஸ்ட்டில் கொண்டு வந்து இந்த கல்லை அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஃபுல் சக்தியும் ஹீரோ கையில் கேதர் பண்ணுறான். ஃபிசிக்ஸ்ங்கிற எபிலிட்டி 50% யூஸ் பண்ணுறான் ஹீரோ. சொல்கிறேன், எங்களை மாரி பீஸ்மேனுக்கு இது ஈஸியாக இருந்தாலும் உன்ன மாரி வீக்லி ஹியூமனாலாம் முடியாது அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்கிறான். இல்லை கீரலை போடுங்க அப்படின்னு அவன் யோசிக்கிற நேரத்தில் ஹீரோ ஃபுல் ஃபோர்ஸில் கையில் பவர் எடுத்து குத்து விட்றான். குத்து விட்டதில் அந்த கல் நொறுங்கி தெரிக்குது. சுற்றி இருந்த பீஸ்மேன்லாம் கண்ணை மூடிட்டு காற்று அப்படி அடிக்குது. என் ஃபுல் ஃபோர்ஸில் நான் அடிச்சிட்டேன் இருக்கு அப்படின்னு ஹீரோ அவன் கையை பார்க்குறான். ஈஸியாக தான் இருக்குது, நான் இன்னும் கஷ்டமாக எதிர்பார்த்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எதிர்பார்ப்போட இருக்கேன், அந்த ஸ்கில் பாக்ஸ் எப்போ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சாக்குரா சொல்லுது. அதை பார்த்தீங்களா? ஆமாம், அவன் அந்த கல்லை ஒரே அடியில் உடைச்சிட்டான், இது இம்பாசிபிள் அப்படின்னு கமாண்டர் சொல்கிறாரு. ஓ, இப்போ நான் பாஸ் ஆகிட்டேனா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நீ ஃபெயில் ஆகிட்ட, நீ அது பண்ணும்போது நான் பார்க்கல, இதை நான் சத்தியம் கூட பண்ணுறேன். விரிசல் முன்னாடி இருந்ததுனால தான் நீங்கள் உடைச்சிங்க, அதாவது என் சக்தியை நீங்கள் கடன் வாங்கி அடித்ததுனால தான் நீங்கள் இப்போ தோற்று போயிட்டீங்க. கமாண்டர் சமாளிக்கிறான். இப்படி இல்லாமல் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இது இப்போ முடிஞ்சது, அடுத்தது இரும்பு வளைக்கிறதவா போய் செய்யும் அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்கிறான். இரும்பை வளைக்கிறதுங்கிறது ஒரு வலிமையை வச்சு தான் சோதிக்கிறதுல அடிப்படையில் தான் வரும். அது என்னன்னா, ஒரு இரும்பு பெரிய வலிமையான பட்டையை சோதிக்கிறவங்க அதை வளைச்சு காட்டணும். உண்மையான ஸ்டீல் தான் இது. ஒரு பீஸ்மேன் வாரியரால் கூட இது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்கிறான். கீழே யூஸ் பண்ணி அந்த கம்பியை முறுக்கு மாதிரி முழிஞ்சுட்டு இது எப்படி அப்படின்னு கேட்குறான் ஹீரோ. ஃபெயில், இந்த அயன் பார் வெறும் டெஸ்டிங் தான் அப்படின்னு இப்பயும் சமாளிக்கிறான் அந்த கமாண்டர். பழமையான முறை தான் பயன்படுத்தும் இருக்கு ஆர்ம் ரெஸ்லிங் அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்கிறான். 10 செகண்டில் எங்களோட வாரியரை நீ தோக்கடிச்சிட்டனா நீ பாஸ் அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்கிறான். நேரத்தில் அவனால் வெல்ல முடியாது அப்படின்னு அந்த கமாண்டர் யோசிக்கிறான். 70% பவரை யூஸ் பண்ணி இப்பயும் ஆர்ம் ரெஸ்லிங்கில் ஹீரோ ஜெயிச்சிடறான். கமாண்டர் வாயில் ரத்தமிச்சு, இவன் 1 செகண்டில் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு கத்துறான். 3 டெஸ்ட்லேயும் நான் ஜெயிச்சிட்டேன், அதனால் இப்போ நான் பாஸ் தானே இந்த டைம். கோவமாக இருக்கிறான். பயங்கரமான இவன். ஆமாம், நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு கமாண்டர் பயத்திலேயே சொல்கிறான். ப்ராமிஸ் பண்ண மாரி சாக்குரா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி, பீஸ்மேன் வாரியர் சொன்ன வாக்கை காப்பாற்றுவோம். நான் உங்கள்கிட்ட அப்பாலஜிஸ் பண்ணுறேன் நான் கடைசியாக சொன்னதுக்கு அப்படின்னு அவன் தலை ஒழிஞ்சு மன்னிப்பு கேட்கலாம் அந்த பீஸ்மேன். ஒருபோதும் நான் எதிர்பார்க்கல இந்த வகையான சிகிச்சையை, நான் சாதாரணமாக நினச்சேன். செஞ்சு அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சாக்குரா சொல்லுது. நீ ஒதுக்கப்பட தேவையில்ல, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறது தான் சரி, அந்த மன்னிப்பை பெருமையோட ஏற்றுக்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். மாஸ்டர் அப்படின்னு அவன் வெக்கப்பட்டுட்டே சொல்கிறான். அப்பாலஜிஸை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நிமிர்ந்து கம்பீரமாக சொல்கிறான். வால்ட், நீங்கள் 2 பேரும் ஒரே ஒரு ஸ்கில் ரோலை தான் செலக்ட் பண்ணும், 2 பேரும் ஒரே நேரத்தில் போங்க. நேரத்தில் ஒன்றா அது ரொம்ப ஆபத்தானது, நீங்கள் அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இந்த காம்பேக்ட் அகாடமி ரொம்ப கடினமான ரூல்ஸ்லாம் இருக்குது. நுழைஞ்சதும் அந்த நேரத்தில் அங்கே நிறைய சுருள் இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அதில் இருக்க சீலை பிரிங்க, அது உங்கள் ஸ்கில்லாக மாறிடும்.
இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் 3 நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்கிறான். நேரம் முடிஞ்சிச்சுன்னா எங்களோட விதிப்படி உங்களை நாங்கள் வெளியே தள்ளி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே நுழையவே முடியாது. பேமெண்ட்டும் சீலும் இருக்கா? அதோட எங்களை ரூல்ஸ் மூலியமாக வெளியேற்றுவீங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்குறான். மனுஷா, இது காம்பேட் அக்காவோட முக்கியமான இடமாகும். அப்படின்னா இதில் இருக்கிற முத்திரையை நீங்கள் உடைக்காமல் இந்த ஸ்க்ரீனில் பயன்படுத்த முடியாது. பாதுகாக்க ரொம்ப ஹை லெவல் மேஜிக்கும் ஹை லெவல் சீலிங்கும் இருக்குது அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்கிறான். மற்றதோட இது சிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். நான் இன்னும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல கேள்விப்பட்டேன் அப்படின்னு சாக்குராயை சொல்லுது. கேட்டிங்களா? இப்போ உள்ளே போங்க. ஸ்கிரில்ஸ் கோலோட திருடணும்னு நினைக்காதீங்க. அப்படி திருடுனீங்கன்னா உங்களை உடனடியாக வெளியே வச்சிருவோம். உங்கள்கிட்ட 3 நிமிஷம் தான் இருக்குது. உங்களுக்கு சீக்கிரம் தேர்ந்தெடுத்து வெளியே வாங்க. கோல்டன் பீரியட் ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்த பாதுகாக்க ஏன் மந்திரவாதிகள்லாம் தேவைன்னு இப்போ தான் நான் பார்க்குறேன். பல ஸ்க்ரோல் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று திருடலாம் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். கழட்டும். ஏன்னா சட்டையிலேயே ரொம்ப வசதியாக இருக்குது. பாக்ஸில் நுழையிறது தான் எனக்கு ஃபஸ்ட் டைம். அதோட எல்லா ஸ்க்ரோல்லையும் சீல் பண்ணப்பட்டிருக்கு. இதில் என்ன இருக்குன்னு என்னால் பார்க்க முடியும். இந்த பீஸ்மேன் சக்தியோட இந்த முத்திரையை உடைக்க முடியும் சாக்குரா சொல்லுது. எடுக்கிறது நான் திட்டமிட்டேன். ஆனால் ஒரு நல்ல ஸ்கில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது முழுமையாக டூப்ளிகேட் பண்ண முடியும்னு எனக்கு ரொம்ப மோசமானது. சக்குரா அதை முடியும்னுட்டு இன்னும் சொல்லவே இல்லை. அதை தொடங்கணும். என் பலத்தை பயன்படுத்தி அந்த 3 பேர்த்தையும் சமாளிக்கிற மாரி ஒரு ஸ்கில் நான் இப்போ தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். ஸ்கோர் லேட் அப்படி மின்னாலாம் பறக்குது. இது என்ன ஸ்கில்னு உங்களுக்கு இது காட்டுது? டிஃபென்ஸ் டைப் வாரியருக்கு ஏற்றது. இது இந்தமாரி ஷீல்டை வச்சு எதிரில் எவனாவது அட்டாக் பண்ணனா அவனுக்கு மயக்கம் வர வைக்கும் அப்படின்னு ஸ்க்ரோல் சொல்லுது. ஒரு ஷீல்டை கூட பயன்படுத்தினதில்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எனக்கு இந்த ஸ்கில் தேவையில்ல. உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு ஏதாவது இருக்குது ஸ்கில்லா? அது எனக்கு தேவையில்ல. இல்லை வாரியருக்கு துணையாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணது அப்படின்னு சாக்குரா கத்துது. இது இன்னும் நீங்கள் கவனமாக பாரு. முடிஞ்சிடுச்சு. நிமிஷம் தான் இருக்குது. இது ரொம்ப மோசம். அந்த ஸ்கில் இதெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு ஹீரோ கத்துறான். கவுண்டர் அட்டாக் ஸ்கில் எப்படி? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதை நான் எதுக்கும் வச்சுக்கிறேன். பற்றி காட்டுறாங்க. அது இப்போதைக்கு அவசியம் இல்லை. நாங்கள் தேவைப்படுறப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இப்போ நிறைய ஸ்க்ரோல் இருக்கான இதில் தேவையில்ல மாஸ்டர் அப்படின்னு சாக்குரா சொல்லுது. சொந்தா இருக்குது. இது ரொம்ப மோசம். நான் இன்னும் எந்த ஸ்கில்லே தேர்ந்தெடுக்கல. கீழே உடச்சா அந்த ஸ்க்ரோல்குள்ளே என்ன இருக்குன்னு என்னால் சரியாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். என் ப்ரூட் ஃபோர்ஸ் தான் பயன்படுத்தி இதை செயல் பண்ணணும்னு நினைக்கிறேன். உன் பையில் ஸ்டாமினா பர்சன் எனர்ஜி பர்சனும் இருக்குது இல்லையா? எனக்கு அது இப்போ கூடிய சீக்கிரத்தில் பயன்படும். சீக்கிரமா போய் இது பின்னாடி இது நல்லா வலுவாக இருக்கிறது பின்னாடி ஒழிஞ்சிக்க. எஸ் மாஸ்டர் அப்படின்னு ஒரு கபோர்டு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறா சாக்குரா. அப்படின்னு ஹீரோ கையில் வரும் டண்டராக அடிக்குது. என்ன நடக்குது அப்படின்னு அவன் ஆச்சரியத்தில் பார்க்கலாம். அந்த டவரை சுற்றி மின்னலாக அடிக்குது. இப்போ நான் எல்லா சீலையும் உடைக்க போகிறேன் ஒரே நேரத்தில் அப்படின்னு ஹீரோ அவன் ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். ரொம்ப தீவிரமாக இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த சாக்குரா ஒழிஞ்சிட்டு பார்க்குறான். நிமிஷம் இப்போ நான் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்ட பவர் யூஸ் பண்ணுறான். ஹியூமனோட பவரா அப்படின்னு அந்த கமாண்டர் ஆச்சரியத்தோட பார்க்குறான். கமெண்ட் பண்ணி அவன் மொத்த பவரையும் யூஸ் பண்ணுறான். பயங்கரமாக இருக்குது. இது என் கண்ணால் பார்க்கலன்னா இதை நம்பியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சாக்குரா சொல்கிறா. வருது கிங் ஹேமர் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. டியூரேஷன் 1 செகண்ட். இதில் இருக்க ஸ்கேல் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் உடைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இம்பாக்ட் வெளியே வரைக்கும் தருது. அப்படின்னு இந்த கமாண்டர் கத்துறான். ஹேமரை வச்சு தரையில் அடிச்சதுல அந்த தரையெல்லாம் செதறது. அப்படியே வேவாக போகுது. மூலியமாக எல்லாம் கலர் கலராக லைட் ஆகுது. இருந்த சீலாம் ஒரே செகண்ட்ல எல்லாம் போயிடுச்சு. டிவிஷன் வந்து டிவைன் ஹேமர் போயிடுச்சுன்னு வருது. செஞ்சுட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். மைனிங் 50 செகண்டே இருக்கிற நிலையில ஸ்க்ரோல்ல இருக்க இன்ஃபர்மேஷனும் வருது அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். ஆனா ஸ்க்ரோல் லேட்டு வந்த தகவல்லாம் வெள்ளம் போல வருது. இது ரொம்ப அதிகம். இன்ஃபர்மேஷன் உங்க மூளைக்கு அனுப்புனீங்கன்னா உங்க மூளை தாங்காது அப்படின்னு சாக்குரா சொல்லுது. இங்கே இருங்க அப்படின்னு சாக்குரா கத்துது. என் தலை இப்ப வெடிக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்க கூடாது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்க்ரோல் தான் வேணும். அதான் எனக்கு பொருத்தமா இருக்கணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். செகண்டே இருக்கிறதுல இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. இது ரொம்ப மோசம். ஸ்ட்ராங்கான ஸ்க்ரோல் கொடு அப்படின்னு ஹீரோ கத்துறான். தான் லைட்னிங் மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். நிமிஷமே இருக்குன்னு வருது. மாஸ்டர் சீக்கிரமா, டைம் இல்லை. என் கண்ணு ஆனா இதான் எனக்காக உனக்கு கொண்டு வா சார் அப்படின்னு ஜம்ப் பண்ணிட்டு ஓடுறா. ஃபுல்லாக தேடா இருக்கிறது. சீக்கிரம் கொண்டு வான்னு ஹீரோ கத்துறான். அந்த நேரத்தில் இன்னும் 20 செகண்ட் தான் இருக்குது. ஸ்க்ரோல் கொஞ்சம் தப்பாக இருக்கு அப்படின்னு சாக்குரா யோசிக்குது. பற்றி நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதோட ஃபுல் இதுன்னு கிடைக்கல, கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு. அதனால் இது ஃபுல் பவர்னு நடையில கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் இதை யாரும் கற்றுக்க மாட்டாங்கன்னு வருது. நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா? இந்த ஸ்க்ரோல் தான் எடுத்துக்க போகிறீங்களா? டைம் இல்லை அப்படின்னு சாக்குரா சொல்கிற நேரத்தில் 10 செகண்ட் தான் இருக்குது. கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ என் அவுட் ஆஃப் ஸ்லிப்பில் தான் நான் இருக்கேன். பாடி ஸ்ட்ரென்த் ஸ்கேலில் 50% யூஸ் பண்ணி அவன் எஸ்கேப் ஆக பார்க்குறான். அமைதியாக இருக்குது. இன்னும் 5 செகண்ட் தான் இருக்குது. அவன் இன்னும் ஸ்க்ரோல் கண்டுபிடிக்கலன்னா கூட நேரத்துக்குள்ளே வரலனா அவன் நரகம்னா என்னன்னு காட்டணும். 3, 2ங்கிற நேரத்தில் கதவு லேட்டு வெளிச்சமாக வருது. நான் கரெக்டான நேரத்தில் வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அடிப்பட்ட இடத்துலலாம் சாக்குரா பேண்டேஜ் சுற்றுது. இவன் இந்த உடஞ்சி போகிற ஸ்க்ரோலை எடுத்திருக்கான் அப்படின்னு நான் கமாண்டர் யோசிக்கிறான். சம்மன் போன்ற மாரி ஒரு ஸ்க்ரோல். இதை வச்சு 3 டார்கெட்டை கூட ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். வாரியர், மேஜிக், சவுட் எல்லாமே இதை யூஸ் பண்ணலாம். என்னன்னா முதல்ல ஒருத்தனை
ஒருத்தனை டார்கெட் பண்ணி அவன் மேலே ஒரு லைட்னிங்கை லான்ச் பண்ணணும். அதுக்கு மேலே கண்டினியூஸாக நிறைய லைட்டிங் ஸ்ட்ரைக் வரும். மிச்சம் இருக்கிற ஸ்கோலோட ஃப்ராக்மெண்ட் எடுக்கிறது மூலிமா இதுக்கு இந்த ஸ்கில் கம்ப்ளீட் ஆகும். கேள்விப்பட்டேன், இந்த துண்டு துண்டான ஸ்கில்ல யாருமே கற்றுக்கல பிறகு இருக்குது. முதல்ல இதுக்கு 6 ஃப்ராக்மெண்ட் இருக்குது. இப்போ வரைக்கும் 3 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த உலகத்தில் மீதி எங்கே இருக்குன்னே தெரியாதெல்லாம் இதை நம்ப வைக்காது. அந்த ஆண்டில் இது கற்றுக்க முயற்சி பண்ணவங்க எல்லாம் செத்துட்டாங்க. உடலெல்லாம் வெடிச்சு ரொம்ப கொடூரமாக தான் செத்து போனாங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்லாம் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண வைக்கலாம்னு நினைக்கிறேன். கற்றுக்கிறது கஷ்டம், அதோட மீதமெல்லாம் தேடணும். இல்லைனா இதை சரியாக பயன்படுத்தலாம் வெடிச்சிருவோம். அதனால தான் இதை யாரும் இன்னும் முயற்சியாக இதை தேர்ச்சி படலையா? ஒருத்தன் இருக்கான், வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பீஸ்ட்மேன், இந்த டிவைன் கிங். உனக்கு கூட தெரியுமே, ஆர்டிஃபாக்டான அந்த டிவைன் ஹேமரோட சக்ஸஸராகவும் இருந்தான். அதான் அவன் இந்த ஸ்க்ரோலை வச்சு அவன் சக்ஸஸ் ஆக முடிஞ்சது. டிவைன் கிங் ஹேமர் வீல்டர் விட்டுட்டு போன ஸ்க்ரோலா அது? மாதிரி குப்பைக்குள்ள ஏன் இவ்வளோ பயங்கரமான ஸ்கில்லை கொண்டு வச்சிங்க? ஹீரோ கேட்குறான். நின்று கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு அந்த பூசாரி கேட்குறான். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதை யாராலையும் கற்றுக்கொள்ள முடியலைன்னா அந்த மாதிரி குப்பை தான். லெவல் வெப்பன் ஒரு கையாளதவன்ட்ட இருந்ததுன்னா அதுவும் வேஸ்ட் தான். அதான் டிவைன் கிங்கோட ஸ்கில்லாகவே இருந்தாலும் டெஸ்ட்டில் அது யாரும் பாஸ் ஆகலைங்கிறதுனால அது இன்னும் இருக்குன்னு நம்பிட்டு இருக்காங்க. முன்னாடியே வச்சிருந்தது போல் அது யாராலையும் கையாள முடியாது அப்படின்னு அந்த பூசாரி சொல்கிறான். இருந்தாலும் இது எனக்கு சரியாக தான் இருக்கும். வா போகலாம் சாக்குரா. எஸ் மாஸ்டர். பிகினருக்கு தான் அந்த துண்டெலாம் நீங்கள் எடுக்க வைக்குமா? இல்லைனா அதில் மாஸ்டர் தான் வைக்குமா? அதில் உங்கள் ஸ்கில்லையும் உங்கள் லக்குலையும் தான் இருக்குது. அப்புறம் நீ அப்படின்னு வந்து பூசாரி சொல்கிறான். நேரம் தூக்கில் போட்டிருக்கணும் இல்லையா ஆஃப் பேஸ்மேனுக்கு அதை எப்படி நீங்கள் செஞ்சுருப்பீங்க? உண்மையான அடையாளம் இன்னும் அந்த ஹியூமனுக்கு தெரியாது. தியாகம் செய்ய விரும்புகிறீங்களா? உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு முறைச்ச மாதிரியே சாக்குரா போகுது. அப்படின்னு அந்த பூசாரி யோசிக்கிற நேரத்தில் சாக்குரா வருது. எவ்வளோ தூரம் தான் போகிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த பூசாரி யோசிக்கிறான். இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் வச்சிருக்க ஹீலிங் போர்ஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அது டேஸ்ட்டு தான் கன்றாவியாக இருக்குது. தேவை செஞ்சாலும் அப்படின்னு ஹீரோ இருமிகிட்டே சொல்கிறான். நீ ஏன் திரும்பி வந்த லேட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிற? தானே இருக்கா சிஸ்டர், கொஞ்சம் டயர்டாக இருந்தேன் அப்படின்னு சாக்குரா சொல்லுது. குரா, நான் ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். தூக்கில் போட்டிருக்கணும் இல்லையா? அது காரணம் உங்கள் பேக்ரவுண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீ எனக்கு அடுத்தது எப்போ நினைக்கிறேன், மிச்சம் இருக்கிற ஸ்கூலில் படிக்கும் வாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சாக்குரா சொல்லுது. அந்த மனப்பாடம் செஞ்சுட்டேன். ஆனால் அந்த பழைய பேஸ்மேன் சில விஷயங்களை சொன்னான். ஆனால் அது எனக்கு சரியாக தான் தெரிஞ்சது. செயின்ங்கிற எபிலிட்டியை யூஸ் பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி வேணும். எனக்கு தெரிஞ்சு அவர் என்னோட ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சேகரித்து அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்க என்னால் காத்திருக்க முடியல. இப்போ நம்ம போகலாமா அப்படின்னு சாக்குரா கேட்குது. ஒரு அழகான நாள் வருது, இன்றைக்கி நீங்கள் டெவலப் ஆக வேண்டிய நாள் மாஸ்டர் அப்படின்னு சாக்குரா சொல்லுது. சொல்கிறதுலாம் சரிதான், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது. நான் கற்றுக்கிட்ட போது அந்த 3 பேர்த்தையும் எப்படி கையாளுறதுன்னு நான் கற்றுக்கிட்டேன். வச்சுங்க, உங்களை வந்து நான் மோசமாக கொள்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு டெலிபோர்ட் ஆகுறான் ஒரிஜினல் வேர்ல்டுக்கு. இந்த சாப்டர் முடியுது காய்ஸ். சாரி காய்ஸ், எனக்கு கொஞ்சம் நல்லா உடம்பு சரியில்லை, அதனால தான் இத்தனை நாளாக வீடியோ இல்லை. இனிமேலாவது ரெகுலராக வீடியோ போட நான் பார்க்குறேன்.